ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தனுஷ் சாருடைய டைரக்ஷனில் அவரே நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராயன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூலை 26, அதாவது நம்ம தனுஷ் சாருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த ராயன் படத்தை தியேட்டரில் கொண்டு வராங்க. வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே வந்து இருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம தனுஷ் அவருடைய இந்த 50வது படம் அவருடைய கெரியர்லேயும் ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக அந்த ராயன் படத்துடைய ட்ரெய்லரை கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு அந்த ட்ரெய்லர்லாம் ஒன்றுமே இல்லை. சென்சாரில் அந்த படத்துக்கு க்ளீன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தனால இந்த படம் வந்து ஒரு ராவான கேங்ஸ்டர் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதே மாதிரி இந்த ட்ரெய்லருடைய கட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் அதை மேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காண்டி இந்த ட்ரெய்லர் நல்லாலான்னு சொல்லலை, நல்லா இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் வந்து இல்லை. மற்றபடி இந்த ட்ரெய்லருடைய கலர் டோன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே ஒரு டார்க் ஷேடோவில் அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. படம் ஃபுல்லாக இதே கலர் டோனில் தான் போகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஏஆர் ரகுமான் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த ட்ரெய்லரில் நல்லா தான் இருந்தது. படத்தில் இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் முக்கியமாக அந்த படத்தில் யார் ஹீரோ யார் வில்லன்னே தெரில. ஒரு பக்கம் நம்ம தனுஷ் அவரை பார்த்தா அவர் வில்லன் மாதிரி தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம எஸ்ஜே சூர்யா அவரை பார்த்தா அவர் ஒரு வில்லன் மாதிரி தெரிகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் நம்ம செல்வராகவன் அவரை பார்த்தா அவர் ஒரு டைப்பான வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. எப்படி இருந்தாலும் இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த படத்தை நம்பி நம்ம தேட்டருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தனுஷோடைய இந்த ராயன் மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.